மோம் பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் கிட்ஸ்க்கான கிராஃப்ட் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அதாவது க்ளே கிராஃப்ட் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் க்ளே கிராஃப்ட் வந்துட்டு கேட்டிருந்தீங்க. ரொம்ப சிம்பிளான 3 க்ளே கிராஃப்ட் வந்துட்டு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் க்ளே வந்து எடுத்திருக்கேன். தென் இந்த மாதிரி வந்துட்டு உருட்டியிருக்கேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பரத்துறதோ இல்லைனா அதாவது பென்னோ பென்சிலோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி இப்படி நல்லா வந்து பரத்தி விட்டுக்கோங்க. நான் வந்து சப்பாத்தி ரோலர் இருக்குது இல்லையா, அது யூஸ் பண்ணி வந்துட்டு பரத்திக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கேக் கட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு கத்தி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த கத்தி யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்லைசஸாக வந்துட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். எத்தனை கட் பண்ணிட்டு டோட்டலாக பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கட் வந்து பண்ணுறேன். ஸோ 4 கட் வந்து பண்ணும்போது நமக்கு எத்தனை பீஸ் கிடைக்கும், 3 பீஸ் கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி 3 பீஸ் வந்துட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எல்லாமே வந்துட்டு நல்லா மெல்லிஸாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இப்போ 3 கட் வந்து பண்ணிவிட்டேன். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இந்த 3ஐயும் நம்ம இப்போ தனியாக வந்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்படி எடுத்ததுக்கப்புறமா இந்த 3தோட ஒரு எண்டை வந்து இப்படி ஒன்றா வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நம்ம தலை பின்னுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு நான் இப்போ பின்ன போகிறேன். உங்களுக்கு வந்துட்டு தலை பின்ன தெரியாது அப்படின்னா இப்போ இதை பார்த்து வந்து கற்றுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிறத சென்டரில் எடுத்து போட்டுட்டேன். தென் ரைட் சைடில் இருக்கிறத சென்டரில் எடுத்து போட்டேன் இல்லையா. இதே மாதிரி கடைசி வரைக்கும் நம்ம பண்ண போகிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஒரு டெக்ஸ்சர் வந்துட்டு கிடைக்கும். உங்ககிட்ட இப்படி ஏர் ட்ரை க்ளே வந்து இல்லை கடையில் வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம வீட்டிலே வந்துட்டு ஏர் ட்ரை க்ளே வந்து செய்யலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வந்து நான் 2 மெத்தடில் இது வரைக்கும் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த 2 வீடியோவோட லிங்க்குமே வந்துட்டு உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரிங்களா, நீங்கள் எங்கேயும் போய் தேட வேண்டாம். டிஸ்கிரிப்ஷனில் மட்டும் தொட்டு பாருங்கள், அங்கே இருக்கும். போய் செக் பண்ணி பார்த்துட்டு க்ளே வந்து செஞ்சு பாருங்கள். சரிங்களா, இது வந்து நான் செகண்ட் மெத்தடில், அதாவது இந்த பவுடர் யூஸ் பண்ணி ஒரு க்ளே வந்து செஞ்சு காமிச்சிருப்பேன். அந்த க்ளே தான் வந்து இது. அதை யூஸ் பண்ணி தான் இப்போ நான் இதை வந்து செஞ்சிட்ருக்கேன். இப்போ நம்ம என்ன ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ கடைசி வரைக்கும் பின்னியாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்துட்டு கட் பண்ணிட்டேன். தென் ஒரு எண்டுலேருந்தே இன்னொரு எண்டுக்கு இந்த மாதிரி ரோல் பண்ணிகிட்டே வரேன். ஓகேங்களா, இந்த மாதிரி ரோல் பண்ணும்போது ஒரு குட்டி ஃப்ளவர் மாதிரி வந்துட்டு நமக்கு கிடைக்கும். சரிங்களா, தென் இந்த ஃப்ளவருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி க்ரீன் கலர் க்ளே யூஸ் பண்ணி லீவ்ஸ் வந்துட்டு நான் செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நம்மளோட குட்டி ஃப்ளவர் வந்து க்யூட்டாக வந்து ரெடியாக ஆகிடுச்சு. இது ஒரு விதமான ஃப்ளவர் மாதிரி வந்துட்டு இருக்குது. இது நீங்கள் ஃபோட்டோ ஃப்ரேமுக்கோ இல்லைனா ஏதாவது பாட்டில் ஆர்ட்டோ டெக்கரேஷன் பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம செகண்ட் கிராஃப்ட் வந்துட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 கலரில் க்ளே வந்து எடுத்திருக்கேன். எல்லோ அண்டு ரோஸ் கலரில் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா சப்பாத்தி ரோலரை யூஸ் பண்ணி நல்லா வந்து மெல்லிஸாக வந்து பரத்தி எடுத்துக்க போகிறேன். ஓகேவா, இப்போ நான் பரத்திட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பரத்தி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பாக்ஸோட மூடியோ இல்லை பாக்ஸோ யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பாக்ஸோட மூடி வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சரியா, தென் அந்த 2 க்ளேயோட சென்டர்லேயும் இந்த மாதிரி வச்சு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுக்கும்போது நமக்கு அந்த சென்டரில் இருக்கிற ரவுண்டு மட்டும் கிடைக்கும் இல்லையா. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கத்தியோ டூத் பிக்கோ யூஸ் பண்ணி இந்த மாதிரி க்ராஸ்டாக இல்லைனா ப்ளஸ் ஷேப்புக்கு வந்துட்டு நம்ம கட் வந்துட்டு பண்ண போகிறோம். 2லேயுமே வந்துட்டு இதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு எத்தனை பீஸ் கிடைக்கும், ஒவ்வொரு கலர்லேயுமே 4 பீஸ் வந்து கிடைக்கும் இல்லைங்களா. இந்த 4 பீஸை நம்ம எடுத்துக்கலாம். இப்படி எடுத்ததுக்கப்புறமா ஒரு கலர் மாற்றி ஒரு கலர் வந்துட்டு நம்ம லைனாக வந்துட்டு அடுக்கிக்க போகிறோம். நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத வந்துட்டு பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த எல்லோ கலர் வச்சுக்கிறேன். தென் அதுக்கப்புறம் இந்த பிங்க் கலர் வந்து வச்சுக்கிறேன். இதுக்கு மேலே இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். இதே மாதிரி லைனாக நம்ம அடுக்கிக்கிட்டே வரணும். இந்த மாதிரி அடுக்கும்போது லைட்டாக அந்த க்ளே வந்து தூக்கின மாதிரி இருக்கும். ஏன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று தான் நம்ம வச்சுருக்கோம். அதனால ஸோ லைட்டாக வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அடுத்த க்ளே வந்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி ப்ரெஸ் கொடுத்து பண்ணுங்கள். இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் அடுக்கி முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஃபோர்க்கு ஸ்பூன் இருந்தது அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் டூத் பிக்கே யூஸ் பண்ணி இதே மாதிரியே வந்துட்டு இம்ப்ரெஷன் மட்டும் வந்துட்டு கொடுத்துக்கலாம். சரிங்களா, கட்லாம் வந்துட்டு பண்ண போகிறது கிடையாது. சும்மா அது இந்த மாதிரி அழுத்தம் மட்டும் நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா, இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கும்போது அங்கே ஒரு டிசைன் நமக்கு கிடைக்குது இல்லையா, அந்த டிசைன் தான் நமக்கு தேவை. ஸோ இந்த மாதிரி 2 சைடுமே வந்துட்டு அழுத்தம் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் இன்னொரு சைடுமே வந்துட்டு பண்ணுறேன் பாருங்கள். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது ஒரு அப்பளக்கம்பியோ இல்லைனா
ஏதாவது ஸ்டிக்கோ யூஸ் பண்ணி இதோட சென்டரில் இந்த மாதிரி வந்துட்டு அழுத்தம் கொடுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கும்போது அந்த சைடும் இந்த சைடும் வந்துட்டு நமக்கு டிவைட் ஆகிற மாதிரி வந்துட்டு இருக்கும். ஃபுல்லாக வந்துட்டு கட் பண்ணிட வேண்டாம், சும்மா இந்த மாதிரி அழுத்தம் மட்டும் கொடுத்தா போதும். ஓகேங்களா? கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா ஒரு எண்டிலேருந்து இன்னொரு எண்டுக்கு இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணிகிட்டே வந்துட்டு வரப்போகிறோம். ஓகேங்களா? ஃபுல்லாக வந்துட்டு ரோல் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள், சூப்பராக இருக்கும் நமக்கு. ஓகேங்களா? இப்போது ரோல் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பெட்டல்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு பெட்டலையுமே வந்துட்டு நம்ம தனித்தனியாக இந்த மாதிரி விரித்து விட போகிறோம். இந்த மாதிரி விரித்து விடும்போது நமக்கு பூ மாதிரி வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடும். அந்த ஃபோர்க் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு இம்ப்ரெஷன் வந்து கொடுத்தோம் இல்லையா, அதுதான் வந்து இருக்கிறதுலே பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியல, பட் நேரில் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. இப்போ இதே மாதிரியே இந்த இன்னொரு சைடுமே வந்துட்டு நான் இதே மாதிரி பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணி முடித்ததுக்கப்புறமா 2 சைடுமே வந்துட்டு 2 ஃப்ளவர் மாதிரி இருக்குல்ல, அதை வந்து கரெக்டாக அந்த மாதிரி சென்டராக வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு 2 ஃப்ளவர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஒரே நேரத்தில் நம்ம 2 ஃப்ளவர் வந்து ரெடி பண்ணிட்டோம். இதுக்குமே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளவருக்கு ரெடி பண்ண மாதிரியே லீவ்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த ஃப்ளவர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது நேரில் பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருந்துருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இப்போ நம்ம தேர்டு கிராஃப்ட் என்ன அப்படின்றது பார்க்கலாமா? தேர்டு கிராஃப்ட்டுக்கு நான் ஃபர்ஸ்ட் கிராஃப்ட் செய்யும்போதே நீங்கள் வந்துட்டு நோட் பண்ணியிருந்திருப்பீங்க, அங்கே பக்கத்தில் ஒரு ஃபிஷ் வந்து இருந்தது. அந்த ஃபிஷ் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றதான் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் க்ளே எடுத்து நல்லா வந்து நான் பரத்தி விட்டுக்கிறேன். பரத்தினதுக்கப்புறம் ஒரு பாக்ஸோட மூடி வந்து நான் எடுத்துக்கிறேன். தென் அதுக்கு அந்த க்ளேக்கு சென்டரில் இந்த மாதிரி வச்சு நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது அந்த ரவுண்ட் ஷேப் மட்டும் நமக்கு கிடைக்கும். அந்த ரவுண்ட் ஷேப்பை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு குட்டி கத்தி யூஸ் பண்ணி இந்த இடத்துலையும் அண்ட் இந்த இடத்துலையும் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த ஷேப் மட்டும் மாற வேண்டாம், ரொம்ப வந்துட்டு மெல்லிஸாக கட் பண்ணிட வேண்டாம். இந்த சைடு கொஞ்சம் அந்த சைடு கொஞ்சம் மட்டும் கட் பண்ணினா போதும். ஓகேங்களா? கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஃபோர்க் ஸ்பூன் வந்து நான் எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட ஃபோர்க் ஸ்பூன் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. டூத்பிக் யூஸ் பண்ணி ஒவ்வொரு கோடாக இந்த மாதிரி வந்துட்டு அழுத்தம் வந்து கொடுங்க. ஓகேங்களா? இப்போ அழுத்தம் கொடுத்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா மறுபடியும் கத்தி யூஸ் பண்ணி இந்த மாதிரி 3 கோடாக வந்துட்டு நான் பிரித்து விட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஒவ்வொன்றுக்கும் சென்டரில் 3 இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து நான் பிரித்து விட்டுக்கிறேன். உங்களுக்கு தெரியுதுங்களா? பிரித்து விட்டதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி விட்டோம் இல்லையா, அதாவது பிரித்து விட்டோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒன்றா நம்ம சேர்த்து விட்டுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய க்ளே கிராஃப்ட் வீடியோ வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்பவே வந்து சிம்பிளான ஒரு வீடியோ. கொஞ்சம் கஷ்டமான க்ளே கிராஃப்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த மாதிரி வீடியோஸ் கூட நான் வந்துட்டு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸோட லிங்க்லாம் வந்துட்டு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா 2 ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த 2 இடத்துலையும் இந்த மாதிரி வச்சு லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிட வேண்டாம், சென்ட்ரு வரைக்கும் கொண்டு போயிட வேண்டாம். லைட்டாக இந்த சைடு கொஞ்சம் அந்த சைடு கொஞ்சம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடும்போது நமக்கு இப்படி வந்து கிடைக்கும் இல்லைங்களா? அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸ்பூன் எடுத்துகிட்டு இந்த ஃபிஷ்ஷோட தலையை மட்டும் நம்ம வந்துட்டு தனியாக வந்து காமிச்சிக்க போகிறோம். ஸோ அதுக்காக இந்த இடத்துல இந்த மாதிரி வந்துட்டு கட் பண்ணி விடுங்க. கட்னா ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாதுங்க, லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும். அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் ஸ்டிக் யூஸ் பண்ணி செதில் மாதிரி நான் வந்து இப்படி வந்து பண்ணி விட்டுக்கிறேன். சும்மா இந்த மாதிரி அமுத்தி விட்டோம் அப்படின்னா அப்படியே செதில் மாதிரியே வந்துட்டு நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா ஒரு கத்தி யூஸ் பண்ணி இந்த ஃபிஷ்ஷோட வாய் வந்துட்டு நமக்கு வேணும் இல்லையா, மவுத் வேணும் இல்லையா, அதுக்காக இந்த இடத்துல ஒரு கட் வந்து பண்ணிக்கிறேன். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வீட்டில் குருமிளகு இருக்கும் இல்லையா, அந்த குருமிளகு யூஸ் பண்ணி கண்ணு வந்து நான் ரெடி பண்ணிக்கிறேன். ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃபிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கேட்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரும். இந்த 3 கிராஃப்ட்டில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ, டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.